பிரகாசரணம் பாடல் எண் 59. ஊழ்வினை நீங்கி நற்கதி பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் கொடுமுடி. தன தன தனன தனதான தன தன தனன தனதான இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே. இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே. திருவருட்கருணை பிரபையாலே திருவருட்கருணை பிரபையாலே திறமென கதியை பெறுவேனோ திறமென கதியை பெறுவேனோ. ஹரியர் கரிதர் கரியானே ஹரியர் கரிதர் கரியானே அடியவர் கெளியர் புதனேயார் அடியவர் கெளியர் புதனேயார். குருவென சிவனு கருள் போதா குருவென சிவனு கருள் போதா கொடுமுடி குமர பெருமாளே கொடுமுடி குமர பெருமாளே திறமென கதியை பெறுவேனோ கொடுமுடி குமர பெருமாளே. முருகாசன். முருகாசரணம். இந்த திருப்பாடல் கொடுமுடி என்று வழங்கப்பெறும் திருப்பாண்டி கொடுமுடிகளே அருளி செய்யப்பட்டது. கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்களிலே 7ல் இது ஒரு தலமாக விளங்குகின்றது. கரூருக்கு அண்மையிலே கரூரை தாண்டி ஈரோடு செல்லும் மார்க்கத்திலே இந்த திருத்தலமானது இருக்கிறது. இங்கே எழுந்தருள் இருந்து சுவாமிகள் அற்புதமான இந்த திருப்புகளை அருளி செய்கின்றார். நம்முடைய பிறவிக்கு காரணம் வினை என்று சொல்கின்றோம். அது நல்வினை தீவினை என்று 2. அந்த நல்வினை தீவினையின் காரணமாக இந்த பிறப்பு ஏற்பட்டது என்று சொல்றார். அதாவது இருவினை பிறவி அப்படின்னு குறிப்பிடுறார். நாம் செய்யக்கூடிய நல்வினை செஞ்சாலும் நமக்கு பிறப்புண்டு, தீவினை செய்தாலும் பிறப்புண்டு. அப்ப பிறப்பு அறுப்பதற்கு என்ன வழின்னு கேட்கும் பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய செயல்களை சிவ புண்ணிய செயல்களாக செய்ய வேண்டும். அப்படி சிவ புண்ணிய செயல்களாக செய்தால் என பெரியவங்கள்லாம் சிவார்ப்பணம்னு சொல்லுவாங்க. இது சிவபெருமானுக்கு அர்ப்பணம். அப்ப நம்ம என்ன செயல் செஞ்சாலும் எந்த விதமான வேலைப்பாடுகள்ல நம்ம இருந்தாலும் அதை நம்ம சிவார்ப்பணம்னு சொல்லிட்டா அது பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய பணியாக மாறிவிடும், சிவத்தொண்டாக மாறிவிடும். ஆக நல்வினை தீவினை என்ற 2ன் காரணமாக பிறப்பு ஏற்படுகின்றது. இந்த பிறப்பினாலே பல இடர்கள் நமக்கு வருகின்றது, துயரங்கள் ஏற்பட்டு நாம் அடைந்து தெரிகின்றோம். சுவாமி உன்னுடைய கருணையாலே, உன்னுடைய திருவருட் கருணையாலே இந்த பிறவியிலே இருந்து நான் ஒழிய வேண்டும், உறுதியாக இதிலிருந்து நான் நீங்க வேண்டும். அதற்காக உன்னுடைய நற்கதி திருவருளை நீ எனக்கு வழங்கி அருள வேண்டும். அதனை நான் என்று பெறுவேன் என்று கேட்டு திருமாலும் பிரம்மனும் அறிவதற்கு அரியவனாக இருக்கின்றார். அரியருக்கு அறிதற்கும் அரியவனாக, அரியவன்னா தேட முடியாத பொருளாக இருக்கக்கூடிய முருகன் அடியவர்களுக்கு எளிமையான தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அன்புமிக்க நேயனாக இருக்கின்றான். இந்த நேயா என்ற சொல் நண்பனை குறிக்கும். அடியவர்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய சுவாமி குருவென சிவபெருமானுக்கு அருள் செய்த போதக ஆசிரியராக, அருள் போதக ஆசிரியராக, ஞானாசிரியராக சிவபெருமானுக்கு விளங்கியவன் கொடுமுடி குமரப்பெருமானாக திருப்பாண்டி கொடுமுடியிலே அவன் எழுந்தருளி இருக்கின்றான். பிறவியினாலே இந்த உலகத்திலே பிறந்து பல துன்பங்களுக்கு ஆளாகுவதை விட்டு உன்னுடைய திருவருளை நான் பெற்று நற்கதி அடைய நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் சுவாமி என்று இந்த பாடல்ல வேண்டுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல்.
பிரகாசரணம். அடுத்த பாடல் பாடல் எண் 60. அனைத்திலும் வெற்றி பெற உதவேண்டிய திருப்புகழ். தலம் அவிநாசி. தந்தத்த தானன தானன தந்தத்த தானன தானன தந்தத்த தானன தானன தனதான பந்தம் பொற்பாரபயோதர முந்தேசு சாடகை மேகலை பண்புற்று தாளொடு மேவிய துகிலோடே பந்தப்போர் பாரபயோதர முந்தேசு சாடகை மேகலை பண்புற்று தாளொடு மேவிய துகிலோடே பண்டிச்சு சேரியில் வீதியில் கண்டிச்சு சாரோடு மேவியே பங்கு கை காசு கொள் வீசிய பனி நீதோய் பண்டிச்சேர் சேரியில் வீதியில் கண்டிச்சு சாரோடு மேவியே பங்கு கை காசு கொள் வீசியர் பனி நீதோய் பொந்துச்சி பூவனி கோதையர் சந்தச் செந்தாமரை வாயினர் கும்பிட்டு பாணியர் வீணிய ரனுராக கொண்டுற்று பாயலின் மூழ்கினும் மண்டேசு சேயனவானவர் கொஞ்சுற்று தாழ்பத தாமரை மறவேனே அந்த காதியும் ஆதியும் வந்திக்க தானவர் வாழ்வுறும் அண்டத்து பாலுர மாமணி ஒளி வீசி அங்கத்தை பாவை செய்தாமென சங்கத்துற்றார் தமிழோதவு வந்து கிட்டார் கழுவேறிட ஒரு கோடி சந்தசே காலனி சாசரர் விந்துக்க தூளிபடாமிழ சண்டை கெய்தாரமராபதி கொடியேற தங்கசே கோலசை சேவக குங்கீற்றூர் கார விநாசியில் தண்டை சிக்காரையில் வேல்விடு பெருமாளே தண்டை சீக்காரையில் வேல்விடு பெருமாளே தண்டை சிக்காரையில் வேல்விடு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த திருப்பாடலை நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் அவிநாசிகளே அருளி செய்கின்றார். அவிநாசிகளை பல பாடல் பாடி பெருமானுடைய கருணை எல்லாம் இங்கே வியந்து போற்றினார். சுவாமி பெயர் இங்கே அவிநாசியப்பர் அம்பிகை பெயர் பெருங்கருணாம்பிகை. அந்த தாயாருடைய திருநாமத்தை எல்லாம் தன்னுடைய திருப்புகழை வைத்து சுவாமிகள் எண்ணுகின்றார். அந்த வகையிலே இந்த திருப்பாடலும் அங்க அருளி செய்யப்பட்டதுதான். பாடலுக்கான விளக்கம் பந்தம் பொன் என்று தொடங்குகின்றார். விலைமாதர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது திரண்ட அழகிய கனத்த மார்பகங்களும் அவர்களுடைய வயிற்றிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேகலை, அது இடையிலே அணியக்கூடிய ஒரு அணிகலன், அந்த அணிகலன்களும் அவர்கள் பாதம் வரை தொங்குகின்ற நீண்ட நெடிய அழகான ஆடை. அந்த துகில் என்பது பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடையை, சேலையை குறிக்கும். அந்த ஆடையோடு பரத்தையர்களுடைய வசிக்கக்கூடிய சேரி பகுதி, அந்த பண்டு எச்சில்னு குறிப்பிடுகின்றார். பண்டுனா பழைய. இந்த பரத்தையர்கள் இன்று தோன்றியவர்கள் அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாக. நம்முடைய திருவிளையாடல் புராணத்துல நூலாசிரியர் மதுரையினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது மதுரையில் உள்ள வீதி சிறப்பை சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது பரத்தையர்களுக்கு என்று தனி வீதி எல்லாம் இருந்ததா. ஆக இந்த பரத்தையர்கள் பண்டு பழைய பரத்தையர்கள், அந்த பரத்தையர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சேரின்னு பேரு. சிலப்பதிகாரத்திலே புறஞ்சேரி இருந்த காதைன்னு எங்கோ வரும். அதுல இந்த செய்திகள் எல்லாம் விலைமாதுகளை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த சேரி பகுதியிலே அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? வருபவர்களை எல்லாம் இச்சித்து விரும்பி அவர்களோடு கூடுவார்கள். அது தம்முடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக எதிரே வருபவர்கள் கொண்டு வந்துள்ள அத்துணை பொருள்களையும்
கவரக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் இந்த விலை மாதர்கள். பெண்களை பார்த்தால் அதனை மயக்கி ஆண்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய உடம்பிலே பன்னீர் முதலியவற்றை எல்லாம் அணிந்து கொண்டு வாசனை மிகுந்த பூக்களை எல்லாம் கோதையர் என்றார். கோதைனா பெண்கள். வாசனை மிக்க பூக்களை எல்லாம் அணிந்த அந்த மங்கையர்கள் சந்தன செந்தாமரை போன்ற வாய் இதழை உடையவர்கள். செந்தாமரை, சந்தம்னா இங்க அழகியன்னு பொருள். அழகிய அற்புதமான செந்தாமரை போன்ற வாய் இதழை உடையவர்கள், வணக்கம் காட்டும் கையினை உடையவர்கள். யாராவது போனா அவங்க முன்னால நின்று வாங்கன்னு கும்பிட்டு அவர்கள் பணியாவர்னு சொல்றார். கும்பிட்டு பணியவர்கள். வீணியர் அப்படின்னா காலத்தை வீணாக போக்குபவர்கள். அவர்களுடைய காலம் அவர்களுக்கு அதுதான் வேலை. அவர்களை நாடி போகக்கூடியவர்களுடைய காலத்தை அவர்கள் போக்கடிப்பார்கள். காம இச்சை கொண்டு அவர்களிடத்திலே பொருந்தி படுக்கையிலே மூழ்கிய போது உன்னை நெருங்கிய தேவர்கள் எல்லாம் சுவாமியை வாழ்த்தி கெஞ்சுதல் போன்ற திருவடி இருக்குதல்லவா, அதனை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்றார். விலை மாதர்கள் தம் வயப்படுத்தி கொண்டு அவர்களோடு படுக்கையில் அணைத்த போதிலும் அந்த நிலையில சிந்திச்சு பாருங்க. அப்ப அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்லுவாராம், தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை ஜெய ஜெய என்று போற்றி வாழ்த்தினார்களே, அத்தகைய பெருமைக்குரிய திருவடியை நான் மறக்க மாட்டேன். அந்த உடலை படைக்கக்கூடிய தலைவனான பிரம்மனும் திருமாலும் துதித்து அவர்களுடைய வாழ்வு பெறுவதற்கு அண்டங்களை ஆகிய இடத்திலெல்லாம் அவர்கள் வாழ, அவர்கள் எல்லா லோகத்திற்கும் சுதந்திரமாக சென்று வாழ, அழகிய ரத்தின மணிமாலைகள் எல்லாம் வீச, எலும்பிலிருந்து பெண்ணை படைக்கின்ற என்ற சங்க காலத்து புலவர்களின் தேவார தமிழ் பாடலை ஓதவும், உனது அருமை பெருமை தெரிந்து மகிழவும், உன்னை சேராதவராகிய அமணர்கள் கழுவில் ஏறவும். இதில் சொல்றார் அங்கத்த, அதாவது பூம்பாவை என்ற பெண்ணை மயிலாப்பூரிலே ஞானசம்பந்த சுவாமி உயிர்ப்பித்தெழுப்பார். சாம்பல்ல இருந்து அந்த பெண்ணை உயிர்ப்பித்து தருவார். அதை சொல்றார், அங்கத்தை பாவை செய்தாம், பாவையாக பெண்ணாக செய்தவன் என சங்கத்துற்றார் தமிழ் ஓத உகந்து கிட்டார் களியேற. அந்த ஞானசம்பந்த சுவாமி ஓதக்கூடிய தமிழ் இருக்குது அல்லவா, அந்த தமிழை விரும்பாத, அதனை உணராத சமண சமயத்தை சார்ந்தவர்கள் களி ஏறிட, 1,00,00,000 கணக்கான சிவந்த நிறமுடையவர்களும் விஷ குணமுடையவர்களுமான இருந்த அசுரர்கள், அந்த அசுரர்கள் எல்லாம் வெந்து சிதந்து அழியவும், போர்க்களத்திலெல்லாம் தூசி படியவும் போன்று போர்க்களத்திலே சென்று அவர்களையெல்லாம் அழித்தொழித்து தேவர்களுக்கு அவர்களின் ஊரான அமராவதியை மீண்டும் குடிபுகச் செய்து தங்கமயமான செங்கோல் ஆட்சியை புரிந்த வலிமை உடையவனே, கொங்கு நாட்டிலே அற்புதமான பகுதியாகிய அவிநாசிப்பதி என்ற தலத்திலே எழுந்தருளியிருந்து தண்டை அணிந்து அழகிய கூரிய வேலாயுதத்தை செலுத்திய பெருமானே அப்படின்றார். அவ கொங்கு நாட்டுல அவிநாசிப்பதியில எழுந்தருளிருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய காலிலே தண்டை அணிந்திருக்கின்றான். அது அழகான தண்டை. தண்டை சிங்கார அகில்வேல் விடு பெருமாளே என்று சொல்றார். அழகிய தண்டை அணிந்த பெருமான் கூரிய வேலாயுதத்தை செலுத்தி போர்க்களத்திலே இருந்த அசுரர்கள் அனைவரையும் அழித்து தங்கமயமான செங்கோல் ஆட்சியை தேவர்களுக்கு கொடுத்தான் என்ற திருக்குறிப்பினை இங்கே சொல்லி, விலைமாதர்களோடு மையல் கொண்டு அவர்களோடு இணக்கமாக இருந்தாலும் அந்நேரத்தில் தேவர்களெல்லாம் ஜெய ஜெய என்று போற்றிய உன்னுடைய திருவடியை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பாடல் எண் 61. தெளிவான சிந்தனை பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் வல்லக்கோட்டை.
தான தன தான தந்த தான தன தான தந்த தான தன தான தந்த தன தான ஆதி முத நாளில் என்றன் தாயிலுடலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீது ஆதி முத நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீது ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆளழகனாகி நின்று விளையாடி ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆளழகனாகி நின்று விளையாடி பூதலமேலாம் அலைந்து மாதருரணே கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி பூதலமேலாம் அலைந்து மாதருரணே கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி போகமதிலே உழன்று பாழ்நரகமேதமலும் பாழ்நரகைதாமலுன்றன் பூவடிகள் சேரு அன்பு தருவாயே போகமதிலே உழன்று பாழ்நரகீதாமலுன்றன் பூவடிகள் சேரு அன்பு தருவாயே சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாலவென்ற வீரனரே நாரணந்தன் மருகோனே சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாலவென்ற வீரனரே நாரணந்தன் மருகோனே தேவர் முனி ஓர்கள் கொண்டல் மாலரி பேர் மாவு நின்று தேட அரிதானவன்றன் முருகோனே தேவர் முனி ஓர்கள் கொண்டல் மாலரி பேர் மாவு நின்று தேட அரிதானவன்றன் முருகோனே கோதை மலை வாழுகின்ற நாதரிட பாக நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா கோதை மலை வாழுகின்ற நாதரிட பாக நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா கூடிவரு சூரதங்கள் மார்பயிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கூடிவரு சூரதங்கள் மார்பயிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே பூவடிகள் சேர அன்பு தருவாயே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே. முருகாசரணம். இந்த 61வது பாடல் தெளிவான சிந்தனை பெற ஓத வேண்டிய திருப்புகள். இதனை அருணகிரிநாத சுவாமி கோடை நகர் என்ற இன்றைய வல்லக்கோட்டையிலே அருளி செய்கின்றார். வல்லக்கோட்டை அற்புதமான திருத்தலம். நம்முடைய முருகன் அடியார்களிலே பகிரதன் என்ற முருகன் அடியார் வாழ்ந்த திருத்தலம். இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழ் பாடல்களின் எண்ணிக்கை 7. அங்கே மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவம் 7 அடி உயரம் கொண்டது. தமிழ்நாட்டிலே உலகத்திலே மூலவர் விக்கிரகம் 7 அடி உயரம் கொண்ட ஒரே திருத்தலம் கோடை நகர் என்ற இந்த வல்லக்கோட்டை. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து காஞ்சிபுரம் அந்த ரூட்ல இந்த திருத்தலமானது அமையப்பட்டு இருக்கிறது. இங்கே முருகன் அடியார்கள் ஒருவரான பகிரதன் வாழ்ந்த அற்புதமான பதி. இந்த வல்லக்கோட்டையில எழுந்தருளி இருந்து அருணகிரிநாத சுவாமிகள் இந்த அற்புதமான திருப்புகளை பாடுகின்றார். இந்த பாடலுக்கான விளக்கம் பார்க்கும்போது, ஆதி முதல் நாளிலே நம்ம எப்படி பிறந்தோன்ற தகவலை இங்கே குறிப்பிடுகின்றார். முதலாக நம்முடைய தாயினுடைய உடலிலே இருந்து பல அழுக்குகளால் நிறைந்த உருவத்தோடு இந்த பூமியிலே பிறக்கின்றோம். பிறக்கும் போது நம்ம எப்படி பிறக்கின்றோம்? ஆசையுடனே பிறந்து பிறக்கும் போதே
ஆசையுடன் பிறக்கின்றோம். நேசமுடன் இந்த உலகத்திலே நாம் வளர்கின்றோம். பெற்றோர்கள், சுற்றத்தார்கள், மற்ற நம்முடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மை நேசமோடு வளர்க்கின்றார்கள். நேசமுடனே வளர்ந்து பெரிய ஆளாக மாறி, அழகனாக மாறி நாம் விளையாடுகின்றோம். இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா லோகங்களுக்கும், எல்லா இடங்களுக்கும் நம்ம அலைந்து திரிகின்றோம். பல பெண்களோட மகிழ்ச்சியாக மருவி கலக்கின்றோம். இந்த பூமியினுடைய அவசியம் என்ன? இதுல நம்ம எதற்காக வந்திருக்கோம் என்பதை உணராமல் பொருள்களை தேடி போகம் அதிலே உழன்றுன்னார். சுகபோகத்தை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு, எனக்கு பணம் கிடைச்சா போதும் சார், எனக்கு வீடு நல்ல வீடு நான் கட்டிடணும் சார், அப்படி சுகபோகங்களிலே நாம் திரிந்து பாழான நரகத்தை அடையாமல் உனது மலர் பாதத்தை அடையக்கூடிய அன்பினை தருவாயேன்னு கேட்கிறார். இப்ப மேலே சொன்னதுல எல்லாம் நம்ம அகப்பட்டு கொண்டோம்னா பாழான நரகமானது நமக்கு கிட்டும். எந்தெந்த அளவுக்கு நம்ம இங்க தீவினை சம்பாதிக்கிறோமோ அந்த தீவினை அந்த பிறவியில உள்ளதை நரகத்துல கழிக்கணும். நரகத்துல கழிச்ச பிறகு என்ன சார் ஆகும்? சொர்க்கமா? மறுபடியும் பிறப்புக்கு வர வேண்டும். இது சுழற்சி முறை. பிறப்பு, இறப்பு, நரகம், சொர்க்கம், பிறப்பு, இறப்பு, நரகம், சொர்க்கம், பிறப்பு, இறப்பு, நரகம், சொர்க்கம், இவை மாறிக்கொண்டே இருக்கும். இந்த நிலை நீங்க முருகப்பெருமானுடைய சீபாதங்களை அணையுங்கள் என்று அருணகிரிநாதர் சொல்றார். அன்பை வேண்டும். இறைவனுடைய மலர்பாதத்தை அடையக்கூடிய அன்பினை எல்லாம் வல்ல ஆண்டவன் நமக்கு தந்தருள வேண்டும். சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணனை கொன்று வென்ற ஹரி நாராயணனின் மருகோனே, தேவர்கள், முனிவர்கள், மேக வண்ணனான திருமால், பிரம்மா இவர்களெல்லாம் நின்று தேடியும் காணுதற்கு அரியவனாக விளங்கிய சிவபெருமானினுடைய குழந்தையான முருகோனே, தேவியும் கைலாய மலை நாதனான சிவபெருமானின் இடப்பக்கம் மேவிய அழகியும் தொடக்கம் இல்லாதவளுமான பார்வதி தேவியின் குமரேசா. அற்புதமா சொல்றார் அருணகிரிநாத சுவாமி. அனாதி கோமளி அனாதி தந்த குமரேசா. கோமளினா தேவியை குறிக்கும். அனாதினா அவ என்று தொடங்கினாலே தெரியாது. அபிராமி பட்டர் சொல்லும்போது சொல்லுவார், கரை கண்டனுக்கு மூத்தவளே, இந்த புவனங்களெல்லாம் படைத்தவளே, காப்பவளே, பின் கறந்தவளே என்று சொல்லுவார். அத்தகைய நிலையிலே உள்ள தேவி சிவபெருமானுக்கு முன்னர் தோன்றியவள். எதனால சார் சொன்னாங்க? சிவபெருமானுடைய அருள். சூரியனும் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிரும் எப்படி பிரிப்பின்றி இருக்கின்றதோ அதுபோல சிவபெருமானும் தேவியும் முருகப்பெருமானும். முருகப்பெருமான் அங்க எங்க சார் இருப்பார்? சூரியனுடைய அந்த நிறம் இருக்குது அல்லவா, சிவந்த நிறம் தான் முருகப்பெருமான். சூரியன் என்பது சிவபெருமான். சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிராகப்பட்ட அந்த ஒளி அவள் அம்பாள். அந்த பிரகாசம், அந்த நிறம் என்பது முருகப்பெருமான். சுடரோ சிவபெருமான்னு வாரியார் சுவாமிகள் இந்த பாட்டை சொல்லி அந்த விநாயக பெருமான் உள்ளிட்ட எல்லாரையும் அந்த பாட்டுல வச்சு எண்ணுவர். அப்படி தேவி அனாதி காலம் தொட்டு இருப்பவள். அந்த தேவி பார்வதி தந்தருளிய குமரேசன் ஒன்று கூடி வந்த சூரர்கள் அனைவரையும் அழித்து அவர்களுடைய மார்பை இரு கூறாக பிளந்த முருகப்பெருமான் கோடை நகரில் வாழ்ந்து இருக்கக்கூடிய பெருமாளே என்று பாடுகின்றார். கோடை நகர் இன்றைய வல்லக்கோட்டைன்னு அழைக்கப்படுகின்றது. காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புதூர் வழியில இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. வாழ்க்கையில கட்டாயம் தரிசனம் செய்ய வேண்டிய தலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த பாடல். பிரகாசரனும் அடுத்த பாடல். பாடல் எண் 62. பற்றற்ற பற்றை பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் திருப்பரங்குன்றம். தந்தன தந்த தன தான தந்தன தந்த தன தான தந்தன தந்த தன தான தந்தன தந்த தன தான சந்தனம் வந்த தொடராத
சஞ்சலந்துஞ்சி திரியாதே கந்தனென்றென்றோ துணை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்றென்றோ துணை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ தந்தையின் கொம்பை புனவோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா செந்திலங்கண்டே கதிர்வேலா தென்பரங்குன்றீர் பெருமாளே தந்தையின் கொம்பை புனவோனே சங்கரன் பங்கே சிவை பாலா செந்திலங்கண்டே கதிர்வேலா தென்பரங்குன்றீர் பெருமாளே தென்பரங்குன்றீர் பெருமாளே தென்பரங்குன்றீர் பெருமாளே. முருகாசன். முருகா சரணம். 62வது திருப்பாடல் பற்றற்ற பற்றை பெற திருப்பரங்குன்றத்திலே அருளி செய்தது. பாடலுக்கான விளக்கம். சந்ததம் வந்த தொடராலே என்று தொடங்குகின்றார். எப்பொழுதும் நம்முடைய மனமானது பாசம் என்ற தொடர்பினாலே இருக்கின்றது. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே. சஞ்சலம்னா அந்த பாச தொடர்பினாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். அந்த துன்பத்திலே உழன்று தெரியாமல் கந்தன் என்றவனை நினைக்க வேண்டும். கந்தன் என்று உற்று உனைனாலும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோன்னு கேட்கிறார். முருகா கந்தனே, அடிக்கடி மனதார உன்னை நினைத்து துதித்து மனக்கண்களால் கண்டு தரிசித்து நான் அன்பு கொள்வேனோ. தந்தியின் கொம்பை புணர்வோனே. தந்தி என்றால் ஐராவதம் என்னும் யானை. அந்த யானை வளர்த்த கொடி போன்ற தெய்வ யானையை மணந்து கொண்டவன். தந்தியின் கொம்பை புணர்வோனே. சங்கரன் பங்கில் சிவைபாலா. சங்கரன் என்ற சிவபெருமானின் இடப்பாகத்திலே விட்டிருக்கும் உமாதேவியின் மைந்தனே சிவைபாலா. செந்திலங்கண்டி கதிர்வேலான்னா, செந்தில்னா திருச்செந்தூர், கண்டினா கதிர்காமமான இலங்கையில் இருக்கக்கூடிய அற்புத தலம். கண்டியிலும் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய கதிர்வேலனை நீ தென்பரங்குன்றிற்கு தலைவனாக திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்த பெருமாளாக இருக்கின்றாய் என்று அருளி செய்கின்றார். பாசமானதை விட்டு பாச தொடர்பிலே இருந்து நீங்கி கந்தனாகிய முருகப்பெருமானை அடிக்கடி மனதார நினைத்து தியானம் செய்து உள்ள கண்களால் தரிசித்து அனைவரும் அன்பு பெறுவோம். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பாடல் எண் 63. முருகப்பெருமானிடம் உபதேசம் பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தானதத்த 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 தன தான தானதத்த 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 தன தான வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமா. வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமா. வேடு வச்சு பாத பத்ம மீது சிச்சை முடிதோய. வேடு வச்சு பாத பத்ம மீது சிச்சை முடிதோய. ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேய. ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேய. ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே.
கதுமுக்ர வீரபத்ரகாளிவிக்க மகுடாமா கதுமுக்ர வீரபத்ரகாளிவிக்க மகுடாமா காசமுட்ட வீசிவிட்ட காலர்பத்தி இமையோரை காசமுட்ட வீசிவிட்ட காலர்பத்தி இமையோரை ஓதுவித்த நாதர்கர்க ஓதுவித்த முனிநான ஓதுவித்த நாதர்கர்க ஓதுவித்த முனிநான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே. முருகாசரணம். இந்த திருப்புகழானது இன்றைய திருக்கழுக்குன்றம் என்று வழங்கப்பெறக்கூடிய தலத்திலே அருளிச் செய்தது. திருக்கழுக்குன்றம் தேவார பாடல் பெற்ற தலம். கணக்கில்லாத திருக்கோலங்கள் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லுகின்றார். சிவபெருமான் அவருடைய திரு உருவத்தை காட்டிய பகுதியாக நமக்கு விளங்குவது இந்த 2 தலங்களும். ஒன்று திருப்பெருந்துறை, இன்னொன்று இந்த திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி என்றெல்லாம் பெருமானை போற்றுகின்றார். அந்த தலத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது இந்த திருப்பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்கின்றார். வேதவெற்பு, வேதகிரி, வேதாசலம் என்றெல்லாம் அந்த மலைக்கு பெயர். ஆக வேதகிரியாகிய திருக்கழுக்குன்றத்திலே வள்ளிமலையிலே உள்ள திணைப்புணத்திலும் அபிராமா திருக்கழுக்குன்றத்திலும் வள்ளிமலையிலும் விரும்பி இருக்கக்கூடிய அழகுடையவனே, வேடுவச்சியாகிய வள்ளியின் பாத தாமரை மீது வெற்றி மாலையை அணிந்த உன்னுடைய திருமுடி படும்படியாக காதலித்து, ஏன்னா திருக்கழுக்குன்றத்திலையும் வள்ளிமலையிலையும் முருகப்பெருமான் விரும்பி இருக்கிறாராம். அந்த விரும்பி இருக்கக்கூடிய சுவாமி வள்ளியினுடைய பாதத்தை தன்னுடைய தலையினாலே வணங்குகின்றார் என்று மேன்மை கருதி சொல்லுகின்றார். வணங்கி காதலித்தவன் ஆட்கொள்ளக்கூடிய சமயம் இதுதான் சரியான நேரம் என்று வேடனாகவும் விருத்தனாகவும் அந்த திணைப்புணத்திலே சென்று அவனுடைய 12 தோள்களை காட்டி அருளியவன். ஆர்வத்தோடு யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ ஆன புத்தியை நமக்கு தருவான். உரிய புத்தியாகிய உபதேசம் மொழியினை சொல்லி அருள்வாயாக. ஆக சுவாமிய வழிபாடு பண்ணும்போது அன்போடும் முருகப்பெருமானுடைய திருவருள் மேல நம்பிக்கையோடும் அவனை வழிபாடு பண்ணணும். அப்படி வழிபாடு பண்ணும்போது நமக்கு உரிய புத்தியை, உரிய உபதேச மொழியை அவன் ஏதாவது ஒரு ரூபத்திலே வந்து எல்லாருக்கும் நிச்சயமாக தந்து அருளுவான். அருணகிரிநாத சுவாமி சொல்ல, நீ சொல்லி அருள்வாயாக சொல்ல வேண்டும். அப்ப எல்லாரும் அன்போடு முருகப்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்திக்கும் போது அவன் ஒரு குருவாக வந்து நமக்கு உபதேச மொழியை நமக்கு நிச்சயம் புகழ்வான் என்றதை இந்த பாடல் வாயிலாக நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். வெகுண்டு வந்த வீரபத்திரனின் துணைவியான காளி நாணம் படும்படியாக நமது கிரீடத்தை வானில் முட்டும்படியாக உயரமாக வீசிவிட்டு ஊர்த்துவதாண்டவமாடிய பரமசிவன் பக்தி உள்ள தேவர்களுக்கெல்லாம் நாரதர் கற்பிக்கின்றார். அந்த நாரதருக்கும் சிவபெருமானும் உன்னிடம் பாடம் கேட்கின்றார்கள். ஏன்னா நாரதர் திரிலோக சஞ்சாரி, சகல வேத வித்தைகளையும் கற்றுணர்ந்தவர். ஆகமங்கள், வேதங்கள், உபநிடதங்கள், பல புராணங்கள்ல நாரதருக்கு புராணமே உண்டு. எல்லாவற்றையும் கற்றறிந்த நாரதரும் எல்லாருக்கும் மேலான பரம்பொருளான சிவபெருமானும் ஓதுவித்த நாதர் கற்கனர். எல்லாருக்கும் ஓதுவித்தவன் சிவபெருமான். அதுல மிகவும் முக்கியமானவர் நாரத முனி. இவங்கெல்லாம் யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா சிவபெருமானிடத்திலே பாடம், முருகப்பெருமானிடத்திலே பாடம் கேட்கின்றார்கள். அத்தகைய நிலையில இருக்கக்கூடிய சுவாமி. இன்னொரு பொருளும் சொல்லலாம். உமாதேவியும் இங்க எண்ணலாம், நந்தி முனிவர்களை எண்ணலாம், அகத்தியர் பலரையும் நம்ம இங்க வச்சு எண்ணிக்கலாம். ஏன்னா சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் மூலப்பொருள். அகத்தியர் சிவபெருமான் இடத்துல பாடம் கேட்டார், பின்னால முருகன் இடத்துல கேட்டார். நக்கீரர் எங்க சிவபெருமான்கிட்ட பாடம் கேட்டார். கோப பிரசாதம்னு ஒரு நூல் பாடினார். சுகநாத சுவாமியோட சண்டை போட்டு சுகநாத சுவாமிக்கு அவருக்கும் தகராறெல்லாம் வந்து நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேனெல்லாம் சொன்னாங்கல்ல. இத்தகைய பாண்டித்துவம் மிக்கவர், ஓதாமல் யாவற்றையும் உணர்ந்தவர் சிவபெருமான். பேர்பட்ட சுவாமிக்கு தமிழாராய்ந்த பெருமான், தமிழ் கடவுள், நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி தமிழ் வளர்த்த சுவாமிக்கு யாரு நம்ம முருகப்பெருமான் பாடம் எடுக்கிறாராம். பாடம் கேட்டவனும்
அந்த சிவபெருமானால் ஓதுவிக்கப்பட்ட பிரம்மன், சிவபெருமான் எல்லாருக்கும் மேலானவர், ஆகம வேதங்களை வேதத்தை அருளி செய்கிறார். சிவபெருமான் வேதம் சொல்லும் போது கீழே பிரம்மன் கைகட்டி வாய் குத்தி கேட்பான். அப்படி கேட்ட பிரம்மன் வெக்கப்பட்டானா, என்ன நமக்கு பாடம் சொன்ன குருநாதர் சிவபெருமான் அவர் குழந்தைகிட்ட முருகன்கிட்ட பாடம் கேட்கிறாரேன்னு பிரம்மதேவன் வெக்கப்பட, ஓரெழுத்தில் ஒப்பற்ற ஓம்கார பிரணவத்தின் ஆறெழுத்தாகிய, இங்கதான் ஒரு இடவாடு வரும், ஆறெழுத்தாகிய ஓம் நமசிவாய அல்லது சரவணபவ என்ற மந்திரம் அடங்கியுள்ள தன்மையினை விளக்கி அந்த சிவபெருமானுக்கு உபதேசித்த பெருமான். ஓம் நமச்சிவாய என்று படிக்கும் பொழுது அது ஆறெழுத்து மந்திரமாக இருக்கிறது. சரவணபவ என்ற மந்திரம், இந்த 2 மந்திரங்களையும் ஓம்கார பிரணவமாகிய நிலையிலே வைத்து ஓதுவித்த பெருமாள், சிவனுக்கு உபதேசம் செய்த பெருமாளாக இருக்கின்றான். இங்கே அந்த காளியை பற்றி குறிப்பிடும் போது, ஊர்த்துவ தாண்டவத்தை குறிப்பிடும் போது, தக்க யாகத்தை அழிக்க சிவபெருமானும் உமாதேவியும் வீரபத்திரராகவும் காளியாகவும் வந்தார்கள். அப்படி காளி நாணும்படியாக சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடியது இங்கே குறிப்பிடப்படுகின்றது. கழுக்குன்ற புராணத்தில் இதனை பற்றிய செய்திகள் இருக்கிறது. முருகாசரணம். அடுத்த பாடல். நீலா ஏதாச்சியமா மியூட் பண்ணிருங்க. அம்மா அடுத்த பாடல். சரிங்க. முருகாசரணம். அடுத்த பாடல். பாடலின் 64. எண்ணங்கள் நிறைவேற உதவேண்டிய திருப்புகழ். தலம் காஞ்சிபுரம். தத்ததன தந்த தத்ததன தந்த தத்ததன தந்த தனதான தத்ததன தந்த தத்ததன தந்த தத்ததன தந்த தனதான. நச்சரவமென்று நச்சரவமென்று நச்சுமிழ்களங்க மதியாலும் நத்தொடு முழங்க நத்தொடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் நச்சரவமென்று நச்சரவமென்று நச்சுமிழ்களங்க மதியாலும் நத்தொடு முழங்க நத்தொடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் இச்சையுணர்வின்றி இச்சையென வந்த இச்சிறுமினொந்து மெலியாதே எத்தனை நெஞ்சில் எத்தன முயங்கி இத்தனை இளஞ்சல் எனவேனோ பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலை எங்கும் உறைவோனே பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரமணிந்த கழலோனே கச்சிவர் குறும்பை கச்சவர் விரும்பு கச்சியில் அமர்ந்த கதிர்வேலா கற்பகவனங்குள் கற்பகவி சும்பர் கைத்தலை கலைந்த பெருமாளே கற்பகவனங்கொள் கற்பகவி சும்பர் கைத்தலை கலைந்த பெருமாளே இத்தனை இளஞ்சல் எனவேனோ கைத்தலை கலைந்த பெருமாளே கச்சியில் அமர்ந்த கதிர்வேலா கைத்தலை கலைந்த பெருமாளே. முருகாசரணம். 64வது பாடல். வேண்டியவை பெற்று எண்ணங்கள் யாவும் நிறைவேற. காஞ்சிபுரத்திலே இந்த திருப்பாடலை சுவாமி அருளி செய்கின்றார். நகரீசு காஞ்சி என்று கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரம் என்று போற்றப்படக்கூடிய அற்புதப்பதி திரு கச்சி ஏகம்பம். அங்கே அம்பிகையாகப்பட்ட காமாட்சி சிவபெருமானை கம்பை நதிக்கரையிலே மணலால் பீடிக்கப்பட்டு தொழுது வெள்ளம் சிவபெருமான் மூலமாக ஏற்பட்டு வெள்ளத்திலிருந்து பெருமானை மீட்க வேண்டி அணைத்தெழுந்தார். அப்ப சுவாமி தழுவ குலைந்த நாதராகவும் தாயாரி ஏலவார் குழலியாகவும் இந்த பதியிலே எழுந்தள்ளிருக்கிறார். ரொம்ப சிறப்பான பகுதி காஞ்சிபுரம்.
நம்முடைய கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் இருந்த பதி, அரங்கேற்றம் செய்த தலம், முருகப்பெருமான் கந்தபுராணத்தை திருத்தி எழுதிய பெருமைக்குரிய தலம். அத்தகைய தலத்தில எழுந்தருளி இருந்து இந்த பாடலை அருளி செய்கின்றார். முதல்ல எப்பயும் போல சுவாமி சொல்லுகின்றார், விரும்பை பிடிவாதம் வந்து கேது என்ற விஷப்பாம்பு தன்னை வென்றுவிட்டு காரணத்தினாலே நானும் ஒரு விஷப்பாம்பு போல நஞ்சை உமிழ்கின்றேன். சங்குகளெல்லாம் பேரொளியோடு மேகம் முழக்கவும் இடி ஒளி இவையெல்லாம் ஏற்பட விசேஷமான அலைகள் வீசக்கூடிய கடலாலும் இச்சையுணர்வின்றின் பக்தியில தெளிவில்லாம ஆசை மட்டும் எனக்கு அதிகமாக வந்திருக்கின்றது என்று சிறு பெண்ணாகிய அடியவள் மனம் நொந்து உடல் மெலியாமல். என்ன சார் பெண்ணுன்றார்? இங்க தன்னை பெண்ணாக பாவித்து சுவாமி இந்த பாடலை அருளி செய்கின்றார். எத்தனையோ எத்தனையோ எண்ணங்கள் என்னுடைய மனதிலே கொண்டு பல முயற்சிகள் நான் செய்கின்றேன். இந்த அளவிலே நீ என்னை அஞ்சேல் என்று கூறி அருள வேண்டும். அது எப்படி வரணும்? பச்சை மயிலிலே வாகனமாக உடைய சுவாமி பச்சை நிறமான வேட பெண்ணாகிய வள்ளியோடு பசுமை வாய்ந்த மலை இடங்களிலெல்லாம் வாழக்கூடிய சுவாமி பக்தியிலே நிலைத்து முறை தவறாமல் உம்மை வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள், உம்மை பூஜிக்கின்ற அன்பர்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சுவாமியே, உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை நான் அறிவேன். ரவிக்கை அணிந்த இளம் தென்னங்குறும்பு போன்ற மார்பினை உடையவர்களும் பெரியோர் விரும்புகின்ற கட்சியான காஞ்சிபுரத்தில் ஒளி வீசக்கூடிய வேளவனே, கற்பக காட்டை உடையவர்களும் நீதி நெறி தவறாத மனத்தினை கொண்டவர்களும் ஆகிய தேவர்களினுடைய கை விலங்குகளை அவிழ்த்தறிந்த பெருமாளே. யாரு தேவர்களுடைய கைக்கு விலங்கு போட்டதுன்னா சூரன் சிறை வச்சான்ல, அந்த கை விலங்கை அறுத்தறிந்த பெருமான். தென்னங்குறும்பு போன்ற மார்பினை உடைய பெண்கள், அந்த பெண்களை வெறுத்த பெரியோர்கள் விரும்பக்கூடிய கட்சி என்று வழங்கப்பெறும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானே என்று பாடுறார். இந்த பாடல்ல சந்திரன் சொல்றதும் கடலை முதல்ல வர்ணனை பண்றதெல்லாம் விரக வேதனையை அதிகரிக்க செய்வதாக அமைத்து தன்னை பெண்ணாக பாவித்து இந்த பாடலை தன் நாயகனான முருகப்பெருமானுக்கு அருளி செய்கின்றார். எத்தனையோ நிலையிலே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நான் முயற்சி எல்லாம் செய்கின்றேன் உன்னைய அடைய. ஆக இந்த அளவிலே முயற்சி செய்யக்கூடிய அடியவளாகிய எனக்கு அஞ்சேல் என கூறி அருளி பச்சை மயிலை வாகனமாக கொண்ட பெருமானே, பச்சை நிறமான வேடப்பெண்ணாகிய வள்ளியோடு நீ வரவேண்டும் என்று வேண்டுகின்றார். முருகாசரணம். நிறைவு பாடல். முருகாசனம். அடுத்த பாடல் அஞ்சன வேல்வழி மணமாதர். தந்தன தானன தன தான தந்தன தானன தன தான தந்தன தானன தன தான தந்தன தானன தன தான அஞ்சன வேல்விழி மடமாத அங்கவர் மாயையில் அலைவேனோ விஞ்சுரு மாவுனதடி சேர விம்பவதாயருளருளாதோ அஞ்சன வேல்விழி மடமாத அங்கவர் மாயையில் அலைவேனோ விஞ்சுரு மாவுனதடி சேர விம்பமதாயருளருளாதோ நஞ்சமூதாவுனு மரணாதம் நல்குமராவுமை அருள் பாலா தஞ்சன வாமடி அவர் வாழ
தஞ்சையில் மேவிய பெருமாளே நஞ்சமுதாவுனு மரணாதம் நல்குமராவுமை அருள்பாலா தஞ்சன வாமடி அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே தஞ்சையில் மேவிய பெருமாளே தஞ்சையில் மேவிய பெருமாளே. முருகாசரணம். இந்த திருப்பாடல் தஞ்சையிலே அருளி செய்யப்பட்டது. தஞ்சை பெருவுடைய பெருமானாக இருக்கக்கூடிய திருத்தலத்திலே எழுந்தொழிக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது இந்த திருப்பாடலை அருளி செய்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். உடைய அழகிய விளைமாதர்கள் நான் அடைகிறேன், அந்த நிலையிலே இருந்து நான் தெளிவு பெற வேண்டும், அதிலிருந்து நான் விளங்குமாறு உன்னுடைய திருவடியில் சேர்வதற்கு உண்டான ஒளி உருவமான உனது திருவருளை நீ எனக்கு கொடுத்தருள வேண்டும். நஞ்சு விஷத்தை அமுதமாக உண்ட அரணார் என்றால் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய நல்ல மகனே, உமாதேவி பெற்றருளிய பாலகனே, தஞ்சம் என உன்னிடத்திலே வந்து சரணடைகின்ற அடியார்களுக்கு அவர்கள் வாழ்வாங்கு வாழ வரம் அருளும் பெருமாளே, நீ தஞ்சையில் வீட்டிருக்கின்றாய். தஞ்சை நெற்களஞ்சியம் என்று போற்றப்படக்கூடிய பகுதி, அற்புதமான தலம் இந்த தஞ்சாவூர். அங்கே ராஜராஜ சோழ பெருந்தேவனால் எழுப்பப்பட்ட தஞ்சை பெருவுடையநாதர் திருக்கோயிலில் எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலை பாடுகின்றார். மைபூசிய கண்களுடைய மாதர்கள் மேல மயக்கல் கொண்டு நான் அலைச்சல் அடைந்தேன். நான் அந்த நிலையிலே இருந்து விலகி வந்து உன்னுடைய திருவடி பெறுவதற்குண்டான திருவருளை நான் நினைக்கின்றேன், நீ எனக்கு அருள வேண்டும். ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானுடைய நல்ல மகனே, உமாதேவியின் பாலகனே, நீயே சரணம் என்று நம்பி வாழக்கூடிய அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் தஞ்சையில் எழுந்தொழிருக்கின்றான் என்று பாடுகின்றார். முருகாசரணம். மங்கள வாழ்த்து.